Mind Expander TV. ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மைண்ட் எக்ஸ்பேண்டர் டிவி. நம்ம இந்த வீடியோவில் மகாநதி சீரியல்லேருந்து ஹீரோயின் விலகுறாங்க, அதை பற்றி தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் அப்கமிங் மகாநதி சீரியலோட ஷூட்டிங் ட்ராக்கை பற்றி நாங்கள் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தர செக் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த வீடியோவில் மகாநதி சீரியல் ஃபேன்ஸ்க்கு ரொம்ப ஒரு சோகமான அப்டேட்டை தான் நான் கொண்டு வந்திருக்கேன். ஆமாங்க, நம்ம ஹீரோயின் வந்து இந்த சீரியலை விட்டு விலகுறாங்க. பட் ஃபஸ்ட்டு லீட் காவேரி கிடையாது, செகண்ட் லீடான நம்ம கங்கா. ஆல்ரெடி மகாநதி சீரியலில் ஃபர்ஸ்ட் ஒரு கங்கா இருந்தாங்க, அவங்கள ரீப்ளேஸ் பண்ணி வந்தவங்க தான் இவங்க திவ்யா கணேசன். ஏதாவது ஒரு கேரக்டர் யூஸ்வலாக ரீப்ளேஸ் பண்ணுறாங்கன்னா அந்த ரீப்ளேஸ் பண்ணி வர அந்த நியூ என்ட்ரியை வந்து நம்ம மக்கள் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். பட் திவ்யா வந்து அப்படி கிடையாது. இவங்க வந்த கொஞ்ச நாள்லேயே பார்த்திங்கன்னா இவங்க மக்கள்கிட்ட பெரிய ஒரு ஆதரவு பிடிச்சாங்க. பட் இப்போ பார்த்திங்கன்னா அவங்க மகாநதி சீரியலில் விட்டு குவிட் ஆகிற மாதிரி ஒரு நியூஸை வந்து அவங்க சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க வந்து ரொம்பவே கவலைப்படுறாங்கன்னா, எதுக்குன்னா அவங்க வந்து இப்போ ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிருக்காங்க, ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்காங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து டெங்கு ஃபீவர் வந்து பாசிட்டிவ்னு வந்திருக்கு. ஸோ அதுக்காக அவங்க ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. அண்ட் இதனால பார்த்தீங்கன்னா அவங்களால மகாநதி ஷூட்டிங் வந்து அட்டன் பண்ண முடியல. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மந்தோட ஷூட் வந்து ஆரம்பிச்சிச்சு. அண்ட் இவங்களால அங்கே நடிக்க போக முடியல. ஸோ அந்த டீம் வந்து இன்னொரு கேரக்டர் தேட தான் செய்வாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க அதில் சொல்லியிருக்காங்க. அவங்க இல்லாததுனால அவங்க ஆப்சன்ஸை வந்து ப்ரெசென்ட் பண்ணுறதுக்காக இன்னொரு கேரக்டர் தேடுவாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க வார்த்தையோடு தெரிவிச்சிருக்காங்க. அண்ட் உங்கள் எல்லாருக்கும் இது எவ்வளோ டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு புரியுது. அதுக்கு நான் கிட்ட சாரி கேட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியும், நீங்கள் இவ்வளோ நாள் கங்காவாக எனக்கு கொடுத்த சப்போர்ட் வந்து அடுத்து வரவங்களுக்கு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இதிலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, நம்ம திவ்யா வந்து விரும்பி ஒன்றும் குவிட் ஆகலை. அண்ட் வேறு எனி அதர் கமிட்மெண்ட்ஸ்க்காகவும் அவங்க குவிட் ஆகலை. இவங்க ஹெல்த் சரியில்லை. ஸோ அதனால் அவங்களால நடிக்க முடியல. அதனால அவங்க ரீப்ளேஸ் பண்ண போகிறாங்க நம்ம மகாநதி டீம். ஸோ இது வந்து தேர்ட் டைம் நம்ம கங்கா கேரக்டர்லேருந்து ஒருத்தங்க குவிட் ஆகி அடுத்து ரீப்ளேஸ் பண்ணுறது. எப்படி விக்கா பேருக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்களோ அதே மாதிரி குமரன் கங்கா இவங்க பேருக்கும் அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்க ரெண்டு பேருமே நம்ம மைண்டில் செட் ஆகிட்டாங்க. ஸோ இப்போ இவங்க திடீர்னு விலகுறாங்கும் போது ரொம்பவே சேடாக தான் இருக்கும். பட் எனிவே அவங்களுக்கு இப்படி ஒரு ஹெல்த் இஷ்யூ அப்படிங்கும் போது அவங்களால என்ன தான் பண்ண முடியும். நம்ம எதாவது அவங்க சீக்கிரமாக ரெக்கவர் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ப்ரே பண்ணிக்கலாம். அண்ட் இவங்கள ரீப்ளேஸ் பண்ணி யார் வருவாங்க, யார் வந்து நல்லாயிருக்கும் அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.